ஹாய், என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பெருசா கிரியேட்டிவான ரெசிபிலாம் ஒன்றும் கிடையாது. சாம்பாரும் கீரை பொரியல் மட்டும் தான். அப்ப மத்த நாள்லாம் கிரியேட்டிவா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. மத்த நாளும் இந்த மாதிரி கிரியேட்டிவா சமைக்கணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான். எங்க ஊர்ல ஒரு வாரமா பயங்கர குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அது நவம்பர் டிசம்பர்ல இருக்க மாதிரி இருக்கு. போன வருஷம் எடுத்து வச்சிருந்த ஸ்வெட்டர் சாக்ஸ் எல்லாம் தூசி தட்டி கீழே இறக்கிட்டோம். வெதர் லைட்டா சேஞ்ச் ஆனா போதும் காஃபியை போடு இஞ்சி டீயை போடுன்னு காலையில ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒன்னொன்னு ஆர்டர் பண்றதுக்குள்ள நானே ஒரே விரல காட்டி இதுல ரெண்டுத்துல எது வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி காஃபியை போட்டு கையில கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாளாவே என்னோட இண்டோர் பிளான்ஸ்லாம் என்னை பார்த்து ஏண்டி நான் தான் சிவனே நர்சரியில கடந்தேனே என்னை கூட்டு வந்து ஏன் இப்படி சாவடிக்கிறேன்னு கேட்கிற மாதிரியே இருந்தது. அதுல இந்த ஜீசி மட்டும் தான் என் கூடவே ரொம்ப வருஷமா இருக்கான். இப்படியே ஒரு பக்கம் நம்ம டெய்லியும் பண்ற டஸ்டிங் கிளீனிங்லாம் பார்த்துக்கிட்டே சமையல் வேலையும் முடிஞ்சது. நம்ம இந்த வீடு கட்டி கூடி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 வருஷத்துல இந்த ஜன்னலுக்கு வெளியே தெரியுது இந்த மஞ்சள் கலர் அரளிப்பூ. இது வந்து ஒரு 3 தடவை தெரியாம இந்த கார்டனர்ஸ் வந்து கட் பண்ணி விட்டாங்க. இந்த வருஷம் தான் அது அழகா பூத்திருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. நேத்து ஈவினிங் தான் இட்லி தோசைக்கு மாவரைச்சு வச்சிருந்தேன். அது காலையில அழகா புளிச்சு வந்திருந்தது. நம்மளோட பர்த்டேக்கு புது ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆன காலம் போய் இப்ப அரைச்சு வச்சிருந்த மாவு காலையில இப்படி புளிச்சு வந்திருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் ஹொசூர் மாதிரியான கொஞ்சம் சில்லான இடத்துல இருக்கீங்கன்னா மாவு புளிக்க நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா அவன் இருந்துச்சுன்னா இதை தூக்கி உள்ள வச்சுட்டு லைட் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லா அது கொடுக்குற அந்த சூட்லயே இந்த மாவு காலையில நல்லா புளிச்சு வந்துடும். மாவு அரைச்ச முத நாள் இட்லி ஊத்திங்கன்னா சூப்பரா வரும். இன்னைக்கு என்னமோ தோசை சாப்பிடணும் போல இருந்தது. அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை வச்சு முடிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கமிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா உட்காந்து ஒரு காஃபி நான் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூ பறிக்கலாம் தான் வந்திருந்தேன். இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கறதால வீட்டுல இருக்கவங்க மாலை கட்டி இது சாமிக்கு போட்டு பூஜை பண்ணிப்பாங்க. இந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு இந்த லைட் பிங்க் கலர் லெனின் காட்டன் குர்த்தி தான் சூஸ் பண்ணிருந்தேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் அடுத்த vlogல மீட் பண்றேன். until then டாடா.